சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலவு வந்து சூரியனை மறைக்கிற அந்த சமயத்தில் இந்த சூரிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா நிகழும். நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது 3 வித்தியாசமான சூரிய கிரகணங்களை உங்களால் பார்க்க முடியும். ஒன்று பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், அதாவது நிலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை கம்ப்ளீட்டாக மறைச்சிருக்காது, அங்கங்கே பாதை கால்வாசின்னு சொல்லி மறைக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே நிலவு கம்ப்ளீட்டாக அந்த சூரியனை மறைக்கும் போது அதை டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. நிலவு நம்ம பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில தான் சுற்றி வரும். ஸோ சில சமயங்களில் நிலவு நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது கிரகணங்கள் நடந்துச்சுன்னா அந்த நிலவு நம்ம சூரியனை கம்ப்ளீட்டாக மறைச்சிரும். பகல் வேலையே இரவு போல தெரியும் யோசிச்சு பாருங்க. இது நடக்கிறதும் இதை நம்ம பார்க்கறதும் ரொம்ப வேற. பட் அதுவே நிலவு நம்ம பூமியை விட தொலைவா இருக்க அந்த சமயத்தில் இந்த கிரகணங்கள் நடந்துச்சுன்னா நிலவால கம்ப்ளீட்டா அந்த சூரியனை மறைக்க முடியாது. சூரியனுக்கு சென்டர்ல போய் செட்டில் ஆயிடும். ஸோ சூரியனோட அவுட்டர் ரிங் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், த ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ இதை வந்து ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிலவு நம்ம பூமியை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்க இந்த சமயத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா எப்பவுமே இந்த ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ் தான் பார்ப்பாங்க. இந்த 3 விதமான கிரகணங்களுமே பார்க்குற அந்த காரணத்தினால நம்ம ஜென்ரேஷன் கொஞ்சம் லக்கி தாங்க.